51% முதலீடு செய்ய தொழில் முனைவோர் முன்வராததால் ஜவுளி தொழில்நுட்ப பூங்கா அமைக்க முடியவில்லை என கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் விளக்கம் அளித்துள்ளார். நெல் கட்டும் செவலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முனைவோர் முன்வந்தால் ஜவுளி பூங்கா அமைக்க அரசு தயார் எனவும் கூறியுள்ளார். கைத்தறி பூங்கா என்பது அமைப்பதற்கு அரசு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, 49% மானிய தொகையை மத்திய மாநில அரசுகள் கொடுக்க தயாராக இருக்கிறது. நுகர்வோர் அவர்கள் 51% தொகையை கடனாகவோ சொந்தமாகவோ வங்கி கடனாகவோ பெற்று அவர்கள் மூலதனத்தை முன்வைக்க வேண்டும். அப்படி தயாராவார்கள் என்று சொன்னால் எந்த இடத்திலும் ஜவுளி பூங்கா அமைக்க அரசு தயாராக இருக்கிறது. யாரெல்லாம் முன்வருகிறார்கள் என்று அடிக்கடி கூட்டத்தின் மூலம் கேட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் முன்வருவதற்கு தயங்குகிறார்கள்.